மக்களுக்கும் சகல சீவராசிகளுக்கும் எல்லா ஊர்களுக்கும் காவல் தெய்வமாக திகழ்பவர் கருப்பசாமி. அவரின் தோற்றம் பற்றி கூறுவது இதுவரை கேள்விப்படாத தகவலாக இருக்கக்கூடும். வால்மீகி தர்ப்பையை கிள்ளி போட்டு அதற்கு உயிர் கொடுக்க அதுவே கருப்பண்ணசாமியானது என்பது ராமாயண தகவல். தர்ப்பையில் பிறந்த கருப்பசாமி குறித்து பாடல்கள் இதற்கு சான்று பகர். ஸ்ரீ வீரபத்திரருக்கும் சண்டிக்கும் பிறந்த குழந்தை கருப்பசாமி. கருப்பன் கருப்பசாமி என பெயர்கள் கொண்ட மனிதர்களின் தலை வெட்டப்பட்ட புதைக்கப்பட்ட இடத்தில் கருப்பசாமி கோயில் ஏற்பட்டது என்ற ஆய்வு தகவலும் உண்டு. நின்ற கோலம், அமர்ந்த கோலம், குதிரையின் மீது ஏறி புறப்படும் கோலம், பல கோலங்களில் காட்சி தருவார் கருப்பசாமி. கம்பீர உருவம், தலைப்பாயி, இடையில் கச்சை, மிரட்டும் விழிகள், முறுக்கிய மீசை, கையில் அருவாள், கோயில் கொண்டிருப்பார். பெரும்பாலும் கையில் சுக்குமாந்தடியுடன் அவர்கள் அருள்வதை தரிசிக்கலாம். கருப்பசாமியின் மனைவி கருப்புலகி கருப்பாயி, மகன் கண்டன், அண்ணன் முத்தண்ண கருப்பசாமி, தம்பி இளைய கருப்பு, தங்கை ராக்காயி, ஐயன் ஐயப்பன் கருப்பருக்கும் கருப்பசாமிக்கும் என ரொம்ப தொடர்பு இருக்கு. ராங்கியின் கருப்பம் திருத்தாண்டகத்தின் முதல் பாடல் தொடர்கிறது. மலையாளத்துறையானே என்னுள்ளத்தில் வந்தானே கண்டியடியே வணங்கி வேண்டினேனே என்கிறது பாடல் வரிகள். அல்மிகு சேவுக பெருமாள் ஐயனார் கோயில் தொட்டியத்து கருப்பையா போற்றி. பாடல் இரு வரிகள். மலையாள நாட்டில் மறந்தாய் போற்றி, எங்கிடும் மன்னவா போற்றி. கருப்பண்ணசாமியை பெயர்கள் வைத்து அழைக்கின்றோம். அழகர் கோவிலில் 18ஆம் படி கருப்பண்ணசாமி வரலாறு. மதுரை அழகர் கோவிலை காவல் காத்து கொண்டிருந்த மிக சக்தி வாய்ந்த தெய்வமாக இன்றும் வீற்றிருப்பது இந்த 18ஆம் படி கருப்பண்ணசாமி கோவில். இப்பகுதியை சேர்ந்த மக்கள் இங்கு கருப்பசாமி மேல் மிகுந்த பக்தி கொண்டு மிகவும் பயபக்தியுடன் வணங்கி வருகின்றனர். அநியாயங்கள் செய்தால் கருப்பசாமி கேட்பார் என இந்த கருப்பசாமிக்கு பயமும் பக்தியும் அதிகம். கோவில் வரலாறு. வளமிக்க கேரள தேசத்தை ஆட்சி செய்து வந்த அரசன் ஒருவன் ஒரு முறை பாண்டிய நாட்டில் உள்ள திருமாலிருஞ்சுரை என்னும் திவ்ய தேசமான அழகர் கோயில் வந்தான். பள்ளி கொண்ட அழகை உருவான கல்லழகரை தரிசித்தான். அழகரின் அழகை கண்டு அந்த அரசன் அதை உருவேற்றி சக்தியேற்றி தம் தேசமான கேரளாவுக்கு கொண்டு செல்ல திட்டம் தீட்டினார். நாடு திரும்பிய அரசன் மந்திர தந்திரங்களில் நன்கு தேர்ச்சி பெற்ற 18 கேரள மந்திரவாதிகளை தேர்வு செய்து அழகரின் சக்தியை எடுத்து வர அழகரை கேரளம் தூக்கி வரும்படி கட்டளையிட்டான். 18 மந்திரவாதிகளும் மன்னனின் கட்டளையை நிறைவேற்ற அழகர் மலை வருவதற்கு ஆயத்தமானார்கள். 18 மந்திரவாதிகளுக்கு காவலாக மலையாள தேசத்தின் காவல் தெய்வமான கருப்பம் வெள்ள குதிரை வீதியேறி அவர்கள் முன்னே சென்றது. காவல் தெய்வத்தின் பின்னே இவர்கள் அழகர் மலை நோக்கி புறப்பட்டனர். அனைவரும் அழகர் மலையை அடைந்தனர். அழகர் மலையை அடைந்த காவல் தெய்வம் அழகரின் அழகில் மயங்கி நின்றது. தன்னை மறந்தே நின்று விட்டார். அழகரின் அழகிய தங்க ஆபரணங்களை கண்ட 18 மந்திரவாதிகளும் தன்னுடன் வந்த காவல் தெய்வத்தை மறந்து ஆபரணங்களையும் அழகரையும் தூக்கி செல்லும் எண்ணம் கொண்டு கருவறை நோக்கி சென்றனர். இவர்களின் கெட்ட நோக்கத்தை கண்ட அடியார் ஒருவர் ஊரில் உள்ள மக்களிடம் சொல்ல மக்கள் அனைவரும் திரண்டு வந்து அந்த 18 பேரையும் கொன்று களிமண்ணால் படிகள் செய்து படிக்கு ஒருவராக 18 படிகளில் 18 பேரையும் புதைத்தனர். தன்னிடம் மயங்கி நின்ற காவல் தெய்வத்தின் கருணை புரிய இறைவன் கருணை கொண்டார். காவல் தெய்வம் கருப்பசாமிக்கு காட்சி தந்து அருள் புரிந்து வரம் தந்து என்னையும் மலையையும் காவல் புரிந்து வருவாய் என அருள் புரிந்தார். காவல் தெய்வமான கருப்பசாமி இம்மலையில் தங்கி இருந்து அழகர் மலையை இன்று வரை காத்து வருவதாக மக்களிடையே நம்பிக்கை உள்ளது. காடு வீடெல்லாம் முன்னோடியாய் காவல் புரிந்து மக்களை காப்பா என இறைவன் கட்டளையிட்டார். 18 பேருடன் வந்த தெய்வமாதலால் 18 படிகளின் மீது நீ காட்சி தந்து காவல் தெய்வமாக காட்சி தர வேண்டும். ஒரு நாள் கோவிலில் பட்டர் கனவில் தோன்றிய கருப்பசாமி, திருமால் பள்ளி கொண்ட திருவாயிலையும் மலையையும் காப்பேன், திருமாலின் அர்த்த சாம பூசை பிரசாதங்களை தனக்கு படைக்குமாறு வேண்ட அன்று முதல் அழகருக்கு படைக்கப்படும் அர்த்த சாம பூசை பிரசாதங்கள் 18ஆம் படி கருப்பண்ண சுவாமிக்கு படைக்கப்படுகிறது. ஒரு முறை பெரியாழ்வாருடன் இத்தலத்திற்கு விஜயம் செய்த ஆண்டாள் 18 படிகளை கண்டு வியந்ததாக கர்ண பரம்பரை செய்தியாக கூறப்படும் கதை தெரிவிக்கிறது. ஒவ்வொரு நாளும் அழகர் மலை கோவிலில் பூட்டப்படும் கதவின் சாவி இந்த 18ஆம் படி கருப்பசாமியின் முன்பு வைத்து விட்டு செல்வர். மறுநாள் காலை கோவிலில் திறக்க முன் பட்டர் கருப்பசாமியுடன் பெற்று கதவை திறக்கும் சம்பிரதாயம் இன்று வரை நடைபெற்று வருகிறது. சித்திரை திருவிழாவிற்கு அழகர் மதுரைக்கு புறப்படும் போது மதுரையில் இருந்து கோவிலுக்கு திரும்பும் போதும் அழகர் அணிந்த நகைகள் எண்ணப்பட்டு அந்த பட்டியல் 18ஆம் படி கருப்பசாமி முன்பு படித்து வாசித்து காட்டப்படும். கோவில் நகைகளை காவல் தெய்வம் கருப்பசாமி பாதுகாத்து வருகிறது என்பது பல காலமாக தொடர்ந்து வரும் நம்பிக்கை. இன்று வரை இந்த நடைமுறை வழக்கத்தில் உள்ளது. கல்லழகருக்கும் காவல் புரியும் கருப்பண்ண சுவாமியை மக்கள் தங்கள் குல தெய்வமாக இன்றும் கொண்டாடி வழிபட்டு வருகின்றனர். இன்னும் 18ஆம் படி கருப்பசாமி முன் பல வழக்குகள் தீர்க்கப்பட்டு வருகின்றன. கருப்பசாமியிடம் முறையிட்டால் நிச்சயம் நியாயம் கிடைக்கும் என்பது மக்கள் கொண்டுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை.
அழகர் கோவிலில் காவல் தெய்வமாக நின்ற கருப்பசாமி பின்னால் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்களுக்கு காவல் தெய்வமாக இருந்து வந்தார். அழகர் கோவில் செல்லும் வழி மதுரைக்கு சென்று அங்குள்ள அழகர் கோவிலுக்கு சென்றால் கள்ளழகர் சந்நிதிக்கு முன்பே பிரமாண்டமான இந்த கோவிலை கண்டு தரிசிக்கலாம். கருப்பண்ண சுவாமியே சரணமையா.